ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு உஷா விலாக். இன்றைக்கி வெதர் கொஞ்சம் நல்லம், அதனால் வெளியில் போய் சுற்றிட்டு வருவோம். கேர்ளின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு பாலம், சர்ச்சுக்கு பின் பக்கத்தால் சுற்றி கொண்டு போகலாம். அந்த பாலம்தான் போய் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க பார்க்கலாம். இது கேர்ளின் ரயில்வே ஸ்டேஷன் மேல் பக்கம், கொஞ்சம் சர்ச்சுக்கு பக்கத்தில் நின்று பார்த்தா தெரியும். அதுதான் இது சர்ச்சுக்கு பின்பக்கம். கொஞ்சம் வெதர் கொஞ்சம் இன்றைக்கு நல்ல வெயில், அதனால் எல்லாருமே வெளியில் தான், யாருமே வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டினோம். கேர்ளின் டோம் சர்ச்சை சுற்றி இப்படி ஏதாவது நெடுகளுமே ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் திருவிழா மாதிரி ஆக்கள் கூட்டமாக இருப்பினோம். பாலத்துக்கு கிட்ட வந்துட்டேன். இந்த பாலத்தில் ஒரு விசேஷம், லவ்வர்ஸ் கப்பிள்ஸாக இதில் பூட்டு போட்டு சாவியை கீழே நதி ஒன்று ஓடுது, அதுக்குள்ளே வீசுவினமாம், அவர்களுடைய அன்பு நீடிக்கிறதுக்காக. பார்க்குறதுக்கு ஒரு அழகான இடம். ஜெர்மனியில் கேர்ளினில் இந்த பாலமும் சர்ச்சும் ரயில்வே ஸ்டேஷன் மூன்றும் ஒரு பிரபலியமான இடம். மூன்றும் இந்த பாலம் ஆரம்பத்தில் 2 ரயில் பாதையோடு தான் 1907ஆம் ஆண்டிலிருந்து 1911ஆம் ஆண்டுக்கு இடையில் கட்டினவர்கள். பிறகு 1945ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு இந்த பாலம் கொஞ்சம் சேதமடைஞ்சதாம். அதை திருத்தேக்கில் கூடுதலான ரயில் பாதையும் சேர்த்து, நடைபாதை, சைக்கிள் பாதை எல்லாம் சேர்த்து கட்டப்பட்டிருக்கு. அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான பூட்டுக்கள் இருக்குதாம். அதோட பூட்டுக்களோட வெயிட்டால் பாலத்துக்கு ஏதாவது பாதிப்பாண்டு ரயில்வே திணைக்களம் ஆராய்ச்சி செய்து பார்த்தது. ஆனால் பாலத்துக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாதபடியாக பூட்டுக்கள் எல்லாம் அகற்றவில்லை, அப்படியே இருக்குது.
ஒரு நாளைக்கு 1000க்கு மேற்பட்ட ட்ரெயின் இந்த பாலத்தால் போகும். ஐரோப்பாவிலேயே முக்கியமான ஒரு இடமா இந்த பாலமும் கேர்லின் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. பாலத்தின் கீழ்ப்பகுதிக்கு இறங்கி வந்துட்டேன். வேணும் க்ளீன் பண்ணல, அப்படியெல்லாம் ஊத்தையாக இருக்குது. வெயில் அடித்து அதால் தண்ணி எல்லாம் படிவாக பாயும் படிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இன்னும் படிவாக ஒன்றும் க்ளீன் பண்ணல போல இருக்குது. இந்த மேலே தெரியுது அந்த பாலம் தான் இப்போ பார்த்த நாங்கள். இது கீழ்ப்பகுதி. கப்பல்லையும் டிக்கெட் எடுத்தால் ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி கொண்டு வரலாம்.
சிட்டி டூர்ன்ற ஒரு வாகனம் ட்ரெயின் ஷேப்பில் இருக்கும். ட்ரெயின் இல்லை, இது வந்து டிக்கெட் எடுத்தால் அதில் இருந்து கேர்லின் சிட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இதில் போட்டிருக்கி நம்ம எந்தெந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமண்டு. ஒரு ஆளுக்கு 12 யூரோவாம் பெரிய ஆக்களுக்கு, சின்ன ஆக்களுக்கு அரை ப்ரைஸ். அதில் பக்கத்தில் அந்த வாகனம் நிற்கிது, காட்டுறேன்னு பாருங்க. நாங்கள் போய் பார்த்த அந்த பாலமும் அதில் இருக்குது. இந்த தெரியுது, இந்த இதுதான். இதுதான் அந்த வாகனம். நல்லா வடிவாக இருக்குது, குட்டி ட்ரெயின் மாதிரி. ஆக்கள் லைனில் நிற்கினோம், அவை டிக்கெட்டை பார்த்து தான் உள்ள ஏற்றுவினோம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.